ராகவா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் 5 ஸ்டார் கதிரேசன் தயாரித்து இயக்கியுள்ள ருத்ரன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது. மதங்களை தாண்டிய மனிதநேயம் சசிகுமார் நடிப்பில் அயோத்தி. குடும்பத்தோடு காணுங்கள் உங்கள் C5 ஆப்பிள். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடிக்கக்கூடிய இந்த கோடை வெயில்னால சர்மம் முழுவதும் பளபளப்பை இழந்து டல்னஸா ரொம்பவே ட்ரையா இருக்க மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதை எல்லாத்தையும் சரி செஞ்சு பொலிவோட உங்க ஃபேஸை வச்சுக்கிறதுக்காக கேரட் வச்சு ஒரு ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ரெசிபி அப்படின்றது ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். நீங்க வெளியில போயிட்டு நிறைய க்ரீம்ஸ் வாங்கி ட்ரை பண்றதுக்கு பதிலாக வீட்லயே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது ஷேரா சொல்லலாம். ஸோ வெயில் காலத்துல இருக்கக்கூடிய இந்த முகம் பொலி விழுந்து இருக்கிறது, டேனிங் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே கூட இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரட் 2, காய்ச்சாத பால் ஒரு 2 டீஸ்பூன், அப்புறமா தேன் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லாவே கழுவிட்டு சின்ன சின்ன துண்டா எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃபேஸ் பேக்குக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நறுக்கி வச்சிருக்கிற இந்த கேரட்டை மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா அடிச்சு எடுத்துருங்க. கேரட்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே எப்பவுமே நம்ம ஃபேஸை பளபளப்பா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ஒரு கிண்ணத்தை எடுத்து நீங்க அரைச்சு வச்சிருக்கிற இந்த கேரட் அதுல போட்டுக்கோங்க. அது கூட காய்ச்சாத பால் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு அதுல தேனும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்துடுங்க. ஸோ இது ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சில உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவுதான் நம்மளுடைய கேரட் ஃபேஸ் பேக் அப்படின்றது ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்கை உங்களோட ஃபேஸ்ல நீங்க போட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறமா நார்மலா உங்க ஃபேஸை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம், அல்லது கோல்டு வாட்டர்ல வாஷ் பண்ணாலும் ஓகே தான். இந்த பேக்கை நீங்க வாரத்துக்கு 3 தடவை ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க முகத்துல இருக்கக்கூடிய கருமை, டல்னஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்க ஃபேஸுக்கு புதுசா ஒரு கிளாஸியா, ஒரு தேஜஸா ஃபீல் ஆகிறத கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். ஸோ எஸ், ரொம்பவே ஈஸியான ரெசிபி, எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபி. அண்ட் சிலருக்கு இந்த ஒயிட்டனிங் பிரைட்டனிங் அப்படின்றப்போ இது ப்ளீச்சிங் ஏஜென்ட் கொடுக்குமோ அப்படின்ற பயம் கூட இருக்கும். அண்ட் என்னோட ஸ்கின்னுக்கு இது செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்ற பயம் இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவை கிடையாது. என்ன மாதிரியான ஸ்கின் டோன்ல நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரியான ஸ்கின் டைப்ல நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஃபேஸ்ல டல்னஸ் இருந்தது அப்படின்னா, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அல்லது டேன் இந்த மாதிரியான விஷயம் இருக்குன்னா இந்த பேக் உங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி ரிசல்ட் கிடைச்சது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப் உங்களை சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராகவா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் 5 ஸ்டார் கதிரேசன் தயாரித்து இயக்கியுள்ள ருத்ரன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது. மதங்களை தாண்டிய மனிதநேயம் சசிகுமார் நடிப்பில் அயோத்தி. குடும்பத்தோடு காணுங்கள் உங்கள் C5 ஆப்பிள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ லுக் தி பெஸ்ட். ரைஸ் ஃப்ளார், கடலை மாவுலாம் ரொம்ப நல்லது. பச்சைப்பயிரை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அதுவே ஒரு நல்ல ஸ்க்ரப். நைட்டு எப்போவுமே இந்த ஹைலரானிக் ஆசிட் இல்லை வைட்டமின் சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வைட்டமின் சி அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இது போட்டு படுத்துனா ஒரு பீஸ் ஆஃப் தக்காளி எடுத்து சுகரில் டிப் பண்ணோன்னா அது கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி ஆகிடும். அதை ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரப் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டர்ட் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கணும்னா மெயினாக தயிர் யூஸ் பண்ணுவேன். தயிர் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம கூலாக இருக்கிற தயிரை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நம்ம எடுத்தாலும். டார்க் சர்க்கிள்ஸ்க்கு குக்கும்பர், ஓப்பன் போர்ஸ்க்கு பேசன் ஃப்ளார் இஸ் வெரி குட். நம்ம சிரிக்கும் போது நம்ம கண்ணை மூடி சிரிக்கிறோம், இல்லை நம்ம இப்படியே கண்ணை சுருக்கியே வச்சிருக்கனால தான் இந்த ரிங்கிள்ஸ் வருது. நம்ம இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நான் பார்லருக்கு போவேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் பார்லருக்கு போய் ரொம்ப மெயினாக நான் ஹேருக்கு மட்டும் தான் போவேன். ஃபேஸ்க்கு ஐ டோன்ட் டூ எனிதிங்.